அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? பாண்டுரங்கன். பாண்டுரங்கன். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கண்ணா? ஜலத்தூருங்க. ஜலத்தூர். ஓகே. ஜலத்தூர் எந்த மாவட்டம், எந்த ஊருக்கு முன்னாடி இருக்குது? கோவை மாவட்டம். பொள்ளாச்சி. பொள்ளாச்சி வட்டம். பொள்ளாச்சி வட்டம். ஜலத்தூர். கேரளா பார்டர். கேரளா பார்டர். ஓகே. சரி, இப்போ நீங்கள் வந்துங்க எத்தனை வருஷ காலமாக தறி நெய்கிறீங்க? நாங்கள் ஒரு 15 வயசுலேருந்து செய்கிறேங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு? இப்போ 51 ஆச்சு. 51. 15 வயசுலேருந்து நெய்கிறீங்க. சரி. இப்போ வந்து இந்த தறி நெய்கிறோம், தறி நெசிட்டுருக்குறீங்க. இதை தவிர வேறு தொழில் உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாதா? இதை விட்டால் வேறு தொழில் தெரியாதுங்கண்ணா. தெரியாது. நீங்கள் செஞ்சதில்லை? செஞ்சதில்லை. அப்படி? ஆமாம். என்ன காரணம்? அதே பெரியவங்களாம் இதை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த தொழில் வேறு தொழில் போன்னு சொல்லலை. ஆஹா. இதை தான் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கற்றுக் கொடுத்துருங்க. சரி, இதுக்கு உண்டான கேள்வி அப்புறமே கேட்குறேன். இப்போ நீங்கள் நெசத்துருக்குறீங்க. ஆமாம். நான் வந்து பொதுவாக எல்லாருக்கிட்ட கேள்வி கேட்குறது, நெசவாளர்னாவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? ஆனால் இது பண்ணி தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. ஒத்துக்கிறோங்க. அதாவது உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. என்ன படிச்சிருக்கிறாங்க? அவங்க 2 டிகிரி படிச்சிருக்கிறாங்க. 2 டிகிரி படிச்சிருக்காங்க. நெசவு தான். தைரியமாக சொல்லலாம். சரி. ஆனால் நான் யாரை கேட்டாலும் இந்த நெசவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை நெசு தான் வந்து வாழ்வாதாரம் நடந்துட்டுருக்குதுங்க. இனி வருங்காலத்தில் எப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ முன்ன இருந்த காலத்துக்கு இப்போ நெசவு எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குதுங்க. அதாவது முன்னோக்கி போகல. அப்படி முன்னோக்கி போகல. அப்படி இருந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்கலாம். இன்னும் நல்லா இருக்கலாம். இது எப்போ இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து? இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் இப்படி ஆயிடுச்சு. அதாவது கொரோனா டைம்லேருந்து வந்துருக்குது. இப்போ எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க விலையெல்லாம் அதிகமாக ஏறிடுச்சு. இதனால் வந்து நம்மளுக்கு ஜரிகையில் வரத்து கம்மியாச்சுங்க. பட்டு கிடைக்க மாட்டேங்குது. உட்கார வச்சிடுறாங்க ஓனருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள சொல்லி தப்பு இல்லை. கேட்குறோம். ஓனரு பட்டு கிடைக்க மாட்டேங்குது. சரி. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணித்தாகணும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணிட்டேன். சரி. அப்போ வந்து இது அவரையும் தப்பு சொல்ல முடியாது. சரி. இப்போ வந்துங்க நீங்கள் இதில் நெஸ்ஸு தான் வந்து 2 குழந்தைங்கள படிக்க வச்சு நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு வருங்காலத்துக்கு என்ன இதனால் வந்து ஒரு சேஃப்டிங்கிறது என்ன இருக்குது? சொசைட்டியில் மெம்பராக இருக்கிறவங்க. இருக்கிறீங்க. இதனால் என்ன பலன்? நாளைக்கு அது ரிட்டையர்ட் ஆனால் நம்மளுக்கு சொசைட்டி மூலயமா ஏதோ பென்ஷன் வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ஊரில் யாரும் வாங்கியிருக்காங்களா? எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறாங்க. ஓ, அது யாராலும் கேட்டால் ஆதாரப்பூர்வமாக சொல்லலாம். ஓ, பரவாயில்ல. அந்த இதில் தான் வேறு எதுவுமே வாங்கலை. சரிங்க. சொசைட்டியில் இருக்கிற உறுப்பினராக இருக்கிறனால வேறு வெளியெல்லாம் கொடுக்குறதுன்னு நாங்கள் வாங்குறதில்ல. சரி. என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒன்றே போதும். எல்லாத்துலேயும் வாங்கினா எதுவும் வராமல் போயிடும். அதனால சொசைட்டியில் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோங்க. சொசைட்டி நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். சரி. ஓ, வேறு எதையும் நம்பி நாங்கள் இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல பார்த்தா சொசைட்டி வந்து செயல்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? அது ஏங்கிட்டு தான் இருக்குதுங்க. அவங்க சொல்கிறது நம்ம செய்யணும். ஓ, சரி. இப்போ நாங்கள் பட்டு நெய்கிறோம், அவங்க பட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட்டு வந்து சிறுமூர் சைடு தான் கொடுக்குறாங்க. சரி. இங்கே வந்து காட்டன் தான், நம்ம ஏரியாவுக்கு வந்து காட்டன் தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் காட்டன் தயார் பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி காட்டன் நெஸ்ஸாக வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறையே போட்டால் வேலை செய்யணுமில்ல. ஆமாம், அதுக்கு ஒரு வேலைப்பாடு அதிகம். வீட்டில் ஆள் இருந்தால் தான் செய்ய முடியும். இன்றைக்கி எல்லாமே படிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. 2 பேர் இருக்கிற என்ன பண்ணுறதுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஆள் இருந்தால் தான் செய்ய முடியும். அப்படிங்களா? அதனால் இப்போ வந்து பொதுவாக கேட்டாவே இனிமேல் என்னோடய தலைமுறையோடு இந்த நெசவு முடியிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? அதாவது இதில் வருமானம் இருக்குதா இல்லையா? வருமானம் இருக்குதுங்க. வருங்காலத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க செய்யறதுக்கு. கரெக்ட், உண்மையான பேச்சு. தொழில் இருக்குது, ஆனால் ஆள் இல்லை. இதுக்கே இப்போ எல்லாமே கேட்டால் ஐடி கம்பெனி இப்படியே தான் சொல்கிறாங்க. இந்த நெசவில் வந்து அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு. நம்ம அவங்க கூலி கொடுக்கும்போது இங்கே நெய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க.
அப்போ அந்த காலகட்டத்துக்கு வந்து இந்த ஐடி கம்பெனிக்கு போனவங்களும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அப்போ இதில் உங்களுக்கு அதை விட அதிகமாக வரும்போது இது இந்த தொழில் கற்றுருந்தாங்கன்னா வந்துடுவாங்க. ஆமாம். இப்போ ஒரு காலத்தில் வந்து நீங்கள் இந்த பாவெல்லாம் வெளியே நீட்டி விட்டு கஞ்சி போட்டு இதெல்லாம் செஞ்சவங்க. அது ஒரு காலம். அது அப்போ வீட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் 10 பேர் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம். சரி. இன்னைக்கு 2 பேர் தான் இருக்கிறோம். ஒன்றும் பண்ண முடியாது. சரி. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. சரி. குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. அந்த குழந்தைய பார்ப்பாங்களா, இதை வந்து பார்ப்பாங்களா? இன்றைக்கி வந்து இந்த இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கைத்தறியில் வந்து நிறைய நவீனங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? சொல்லுங்கள். அதை பற்றி. பார்த்துருக்குறீங்க. அதெல்லாம் பண்ணோன்னா செலவாகும். சரி. அது கவர்மெண்ட் பார்த்து நம்மளுக்கு ஏதோ செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அதை பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்டு வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே போய் கேட்டால் நீ யார் வந்து எங்களை யாரும் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அது சொசைட்டி மூலியமாக தான் நாங்கள் போய் கேட்க முடியும். சரி. நாங்கள் போய் தனியாருக்கு நெசிட்டு இருக்கிறோம். இப்போ தனியாருக்கு நெசிட்டு இருக்கிறோம். சரிங்க. அவங்ககிட்ட கேட்க முடியாதல்லங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்ம சொசைட்டி நெஸ்ஸா அவங்க மூலியமாக எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கலாம். இந்த சொசைட்டியில் நாங்கள் பட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி. பட்டு கொடுத்தா நாங்கள் அங்கே நெய்யும் போது நம்மளுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஆமாம். பெனிஃபிட் இப்போ இல்லை. இப்போ அதனால் வந்து தனியார்கிட்ட கேட்க முடியாது. ஓ, சரி. இப்போது தனியார்கிட்ட ஒரு நல்ல மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போது எனக்கு இன்னொரு கேள்வின்னா, இந்த நெசவாளி வந்து ஒரு 3-4 தலைமுறையை நெசிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மனுஷன் அந்த வீட்டில் இல்லை. அதாவது இல்லைங்க. அப்போது அவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே வருமானமே எல்லாமே நின்று போகும். அதுக்கு ஒரு முன்கூட்டியே வந்து ஒரு பாதுகாப்புங்கிறது எப்படி செய்யலாம்? அதாவது சொசைட்டியாக இருந்தாலும் சரி, தனியாக சொசைட்டிங்கும் போது உங்களுக்கு பென்ஷன் எல்லாம் வந்துருங்க. இப்போது சொசைட்டி வந்து நிறைய எங்கேயும் செயல்படுறதில்லன்னு சொல்கிறாங்க. இப்போ தனியாரில் வந்து அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கா? இல்லை அந்த தனியார் ஓனர்கள் நினச்சா செஞ்சு கொடுக்கலாமா? செஞ்சு கொடுக்கலாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சு கொடுக்குறாங்க. சரி. ஒவ்வொருத்தரும் அதை நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இது வந்து நெசவாளி வந்து நெசவாளியே பிறந்து நெசவாளியே சாகணுமா? அப்படித்தான் ஆகிப்போச்சு. இது மாற்ற முடியாதா? மாற்றக்கு சிரமம் தானுங்க. ஏன் உங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை? இப்போது இந்த ஊர் வந்து ஜலத்தூர்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் ஊர் வந்து நல்ல ஒரு அழகான கிராமம் தான். நான் வேலை எங்கே எத்தனையோ மாவட்டம் போயிட்டேன். உங்கள் ஊர் மாதிரி எனக்கு ஒரு மனசு நிம்மதி வர்றதில்ல. ஏன் உங்கள் ஊர் சின்ன ஊர் தானே. இந்த ஊர்லேருந்தே நீங்கள் வந்து அதை ஆரம்பிக்கலாமே. ஒரு எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து எல்லோரும் 10 பேர் வர்றான்னு சொல்கிறாங்க. சரி. 10 பேர் ஏதோ ஒரு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி என்ன பண்ணுறதுங்க? எல்லோரும் சேர்ந்தா தான் ஒன்று செய்ய முடியும். ஆமாம். இப்போ ஏன்னா 10 பேர் சேர்ந்து கை தட்டினா தான் ஓசையாக இருக்கும். ஆமாம். ஒரு ஆள் தட்டினா சத்தமாக வராது. அந்த மாதிரி. அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணலாம்? எனக்கு இது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நெசவாளியே பண்ணுனா நல்லது தான். ஆமாம். ஏன்னா அவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து ஒரு பணிவாக தான் கேட்குறோம். பெருசாக ஒன்றும் கேட்கல. ஒரு நெசவாளி உங்கள்கிட்ட ஒரு 10 வருஷம் நெய்கிறாங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு உண்டானது எதை நான் உங்களுக்கு ஒரு காப்பீடு மாதிரி கொடுக்கணும். கொடுத்தாக்கா அவங்கள நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். கரெக்ட். அவங்கள நம்பித்தான் இருக்கிறோம். அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. இது நினச்சா தனியார் ஓனருக்கு செய்யலாங்க. நினச்சா அவங்க மனசு வச்சா செய்யலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த வீதிக்குள்ளே ஒரு 10 தறி இருக்குன்னா அந்த 10 தறிக்கார் சேர்ந்து போய் அந்த ஒரு தனி நபர்கிட்ட நீங்கள் ஒரு அந்த 10 தறியுமே அந்த ஓனர்கிட்ட நெசாத்தான்னு கேட்க முடியும். சரி. இல்லை இருக்கட்டும். அது ஒரு வகை நல்ல கேள்வி தான். இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு அந்த ஓனர்கிட்ட நாங்கள் நெசா அந்த ஓனர் நம்ம கேட்டா செஞ்சு கொடுப்பாரு. ஓகே. இன்னொருத்தர் ஒரு ஓனர்கிட்ட நெசா சரி கேட்டால் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாம் அந்த ஓனர் இதை செஞ்சு கொடுன்னு சொன்னால் சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படி செஞ்சு கொடுத்துட்டாரு. அது மாதிரி எல்லா ஓனருக்கும் ஒரு மனசு வேணுமல்ல. ஆமாம். எல்லா ஓனருக்கும் வராது. ஏன்னா இப்போது யாரோ ஒருத்தர் முன் வந்து செஞ்சால் அவங்கள பார்த்துட்டு அடுத்தடுத்த பேர் எல்லாம் வருவாங்க. ஆனால் ஓனர் சொல்லுங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ஓனர் செய்கிறேன் நாமும் செஞ்சு கொடுத்தா நாமும் நல்ல பேர் வாங்கலாமல்ல அப்படின்னு வருவாங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து
நாம் போய் கேட்க தயாராக இல்லை, கேட்கணும். கேட்டால் தான் கிடைக்கும். கேட்கலைன்னா கிடைக்காது. எதுப்பா அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம போய் கேட்டால் தான் கிடைக்கும். இது உண்மை தானே? கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலைன்னா கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. அப்போ போய் கேட்கணுங்க, ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் நான் இப்போ சொன்னேன். நீங்கள் பேக்குதானே நீ நோய் தேய்க்கும். தமிழ் உனக்கு வேணா போய் வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம், நான் வரல அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம நெசவாளர் இப்படியே தான் இருக்கணும். விதி அப்படின்னு நம்ம விதி மேலே பாரத்தை போட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோதான். இப்போ வந்துங்க முன்ன வந்து அந்த 8 கஜ் சேலை 9 கஜ் சேலை நல்லா அது நெசுங்க. அந்த காலகட்டத்துக்கு விலைவாசி கம்மியாக இருந்தது. அப்பயும் ஒரு குடும்பத்தில் பார்த்து 4 குழந்தை 5 குழந்தைங்க இருந்தது. இப்போ எப்படி இருக்குதுங்க? இப்போ ஒரு குழந்தைய வச்சே காப்பாற்றுறதுக்கு சிரமமாக இருக்குது. என்ன காரணம்? எல்லாம் விலைவாசி எல்லாம் எக்கச்சக்கம் ஏறிடுச்சு. சரி. அப்புறம் குழந்தைகள் படிக்க வைக்கணும். சரி. உங்களுக்கு இப்போ எல்லாமே செலவு தான். எல்லாம் 10 ரூபா செலவு பண்ணால் 20 ரூபா செலவாகுது. 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 20 ரூபா செலவாகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க. இப்போ இன்னொன்று, இப்போ நீங்கள் நெசவு நெய்யறீங்க, உங்கள் வீட்டில் அந்த அம்மா இருப்பாங்க. இப்போ அந்த அம்மா வந்து வேறு ஏதாவது ஒரு வேலை, ஒரு சிறு தொழில் மாதிரி செய்யலாம்ல? செஞ்சு அதுக்கு தான் இங்கே இப்போ ஒன்று ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம். கொடுத்துருக்குறீங்க. ஆமாம். சரி, உங்களை மீட் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை மீட் பண்ணலாம். அப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து 2 தொழிலுங்கிறது வேணும். ஒரு குடும்பத்துக்கு 2 தொழிலுங்கிறது வேணும். கண்டிப்பாக வேணும். 2 தொழில் 3 தொழிலாகவே இருந்தாலுங்க அவங்க ஒரு வேலை செய்யலாம். அப்புறம் நாம் ஒரு வேலை செய்யலாம். அப்புறம் 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒரு தொழில் வச்சுருந்தா ஒரு அளவுக்கு முன்னேறிடலாம். சரி. இந்த ஒரே தொழிலில் பார்த்தோம்னா முன்னேற முடியாது. இப்போ அதே மாதிரி வாய்ப்பே இல்லைங்க. நான் ரொம்ப நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன். நெசவாளர்கள் வந்து படிப்பில்லை, படிப்பறிவு கம்மி, வெளி உலக அனுபவம் கம்மி, அவங்க எங்கேயுமே போகிறது இல்லையே, இதுலேயே தான் இருக்கிறோம். அதனால தான் வந்து இவங்களோட வாழ்க்கை தர முன்னேற்றத்துக்கு வரலன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? உண்மைதான். வெளியே போனால் எல்லாம் தெரிஞ்சிருவோம். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க? அப்புறம் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போனால் தானே வெளியே போனால் அதனால் உலகம் தெரியும். வெளியே போனால் அன்றைக்கி வருமானம் போச்சு. இப்போ நான் இதை விட்டு போட்டு போகணும்னு வச்சுங்க. சரிங்க. ஒரு வாரம் ஆனாலும் இங்கே யாரும் வந்து வேலை செய்ய போகிறது இல்லை. சரி. அது அப்படியே தான் நிற்கி. சரி. வேலைக்கு போயிட்டா அவன் டெய்லி டியூட்டிக்கு போய் ஆகணும். அப்போ வருமானம் வரும். இப்போ நாம் நிறுத்தி போட்டு போனோம்னா இங்கே அப்படியே தான் நிற்கி. இந்த வேலை அப்படியே நின்று போயிடும். அப்போ மீண்டும் நம்மளுக்கு பாதிப்பு தானே ஆகுது. அந்த தொழில் போனது வருமானம் நின்று போச்சு. அப்போ மீண்டும் கஷ்டம்தான் வருது. சரி. இன்னொரு கேள்வி. இன்றைக்கி தறியில் பார்த்தீங்கன்னா நிறைய நவீனங்கள் நிறைய வந்திருக்குது. நானே எல்லாருக்கும் செட் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இன்னும் ஒரு 90% நண்பர்கள் வந்து அந்த நவீனத்தை பற்றி தெரியாமே இருக்கிறாங்க. என்ன காரணம்? இவங்க போய் பார்க்கணும். இப்போ இந்த ஒரு சேலை நெய்யறீங்க, இந்த ஒரு சேலைக்கு வந்து ஒரு 1000 ரூபா கூலி வருதுன்னு வச்சுங்க. 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகும். அப்போ அந்த நவீனத்தை கொஞ்சம் உள்ளே சேர்த்துனோம்னா ஒரு 1.5 நாள் ஆகுமா? ஆகுங்க. 1.5 நாள் ஆகும். அப்போ கொஞ்சம் நம்ம வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும்ல. நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ நீங்கள் மோட்டரெல்லாம் வச்சுருக்கிறீங்க, நான் பார்த்துட்டேன். கோர்வ மிஷின் எல்லாம் இருக்குது. இன்னும் நவீன முறையில் இருக்குது. கொண்டு வரணுமா வேண்டாம்? அதை நீங்கள் தெளிவாக கொண்டு வந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் நம்மளுக்கு அந்த மோட்டரில் செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக உடம்பு கொஞ்சம் வயசாகும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும். வயசுல நம்ம அதெல்லாம் மாட்டாமல் செஞ்சிட்டீங்க. இப்போ வயசு ஆகிட்டு இருக்குது. ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ அந்த மோட்டர் மாட்டும் போது நம்மளுக்கு ஒத்துழைக்கும். அப்போ நம்ம பழைய காலத்து மாதிரியே வந்து கொஞ்சம் அந்த வருமானத்தை கூட்டி செய்யலாம். தொழிலை வந்து கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம்னா வருமானம் கூடுதலாக வரும். பழைய வருமானம் அப்படியே வந்துடும். அப்போ நவீனம் வந்து பெஸ்ட்டு. ஓகே. ஆனால் நீங்கள் என்ன வருங்காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் என்ன நவீனமுக்கு அதை போட்டு செஞ்சிடலாங்க. நண்பர்களே பாருங்கள், இவர் இந்த அண்ணா வந்து சொன்னார்ல, இந்த வீடியோவும் பார்த்துட்டு அவர் சொன்னது சரின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் நவீனத்தை பார்த்து செஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு வரதை பாருங்கள். நம்ம நெசவாளர்கள் வந்து ரொம்பவுமே பின்தங்கி போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் எல்லோரும் வந்து இந்த மாதிரி நண்பர்கள் சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் முன்னோக்கி வர்றதுக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம்.